இதுவரை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2006 காங்கிரஸ் பார்ட்டியில நின்னா அண்ணா ஜேபிடி கோபிநாத் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாரு. 3 வாட்டி எம்எல்ஏ, ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, 3 வாட்டி எம்எல்ஏ. 2006 இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஆவலப்பள்ளி டேம் தண்ணி வந்து இந்த பேரிகை வழியில கொண்டு போறேன்ட்டு. இதுவரை பண்ணிருக்காரா? நாகண்ணா பண்ணிருக்காரானா? அங்கி பண்ணிருக்காரா? இல்ல. அண்ணா பண்ணிருக்காரானா? இல்ல, பண்ணல. 15 வருஷம் வீணா போச்சு. திரும்பி வந்தாரு யாரு? எஸ் சத்யா அவர்கள். நான் கொண்டு வந்துடுறேன் ஆவலப்பள்ளி தண்ணி என்னாரு. அவரு போயிட்டாரு. திரும்பி அண்ணா வந்தாரு ரவி பிரகாஷ் அவர்கள். இப்ப போயிட்டு இருக்காரு. 4 வருஷம் முடிஞ்சு. அப்ப திரும்பி அடுத்த வருஷம் வருவாரு. திரும்பி நான் கொண்டு வரேன்ட்டு. காலங்காலமா இது நமக்கு ஏமாற்றம் தான். ஒரு போது இது நடக்காது. அவங்க நடத்தவே மாட்டாங்க. ஏன்? அந்த ஆவலப்பள்ளி தண்ணி இந்த பேருக போயிட்டு வந்துச்சுன்னா அவங்க ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எலெக்ஷன்ல 300 ரூபாய் கொடுக்குறாங்களா? 300 ரூபாய் உளவுத்தாரர்கள் எங்களை தகவல் 300 ரூபாய். அதிமுக 300 கொடுக்குறாங்க, திமுக 300. உங்களோட வாக்க 300 ரூபாய் தானா? உங்களோட வேல்யூ அவ்வளவுதானா? ஒரு ஆடோட வேல்யூ இன்னைக்கு 15,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஒரு மாடு 50,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. உங்களோட ஓட்டு 300 ரூபாய். சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்க முடியாத ஒரு தீர்ப்பை மக்கள் நீங்க கொடுக்குறீங்க. உங்களோட விலை மதிப்பு அவ்வளவுதானா? காசு வாங்கிக்கோங்க, தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. எல்லாமே ஏமாற்றம் தான். இதுவரை எதுவும் நடந்தது கிடையாது. இதுக்கு மேலே நடக்க போவதும் கிடையாது. எங்க அக்கா கிட்ட நான் வாக்குறுதியை கொடுக்கிறேன். இந்த மண்டல நான் கொடுக்கிறேன். என்ன ஆவலப்பள்ளி தண்ணி பேருக்கைக்கு நான் கொண்டு வர்றேன். எங்க அக்கா எம்பியால நான் கொண்டு வர்றேன். இதுக்கு முன்னாடி செல்லக்குமார் என்ன பண்ணாரு? அசோகன் என்ன பண்ணாரு? எம்பியா இருந்தாரு. இது சுகாதாரம் என்ன பண்ணாரு? இந்த தொகுதியில பண்ணாரா? அந்த தொகுதியை நம்ம தண்ணி கொடுத்தாங்களா? இல்ல. லட்சக்கணக்கான விவசாயிகள் இங்க இருக்கிறோம். லட்சக்கணக்கான விவசாயிகள் 1000 அடி போர் போட்டாலும் தண்ணி கிடையாது இந்த பக்கத்துல. ஏன்? அந்த தண்ணி எங்க போய் தெரியுமா? சங்கம் தாண்டி போகுது. இந்த கிருஷ்ணகிரி மக்கள் இந்த காவிரிப்பட்டினம் பக்கம் போடுங்க, அப்படியே பச்சையா இருக்கும் எல்லா ஏரியும். 100% விவசாயங்க. ஏன்? அந்த தண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்தா நம்ம விவசாயம் பண்ணி சம்பாதிச்சிருவோமா? எவ்வளவு சம்பாதிச்சிருவோம்? அதிகபட்சம் நம்ம ஒரு வீடு கட்டுவோமா? நம்ம பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்குவோமா? கடன் வாழ்க்கை இல்லாம நல்லா வாழ்வோமா? அதுதான் வாழ முடியும். நாம் தமிழர் கட்சியின் அக்கா, எங்க அக்கா வித்யாராணி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. பூமி சத்தியமா சொல்றேன். அதே ஆவலப்பள்ளி தண்ணி வந்து இந்த பேருகை ஏரிக்கு வந்து நிறுத்தப்படும். இந்த ஏரியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லப்படும். இது நாம் தமிழர் கட்சியின் கட்சியை சட்டம் செய்து நீங்க மற்றவங்கள நம்ம ஓட்டு போட்டு என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா எங்க அக்கா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்கே, பிஜேபி, அதிமுக எல்லாம் ஐயோ வீரப்பனுடைய பின்னாடிக்கிறாங்க எலெக்ஷன்ல. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, என்ன பண்றது? இந்த அஞ்சேட்டிலிருந்து ராப்பனப்பள்ளி தொகுதி, முத்தங்கர தொகுதி எல்லாம் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களே. இந்த ஒசூர் தொகுதி தான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்குமா? ஏன்னா இந்த ஒசூர் தொகுதியில தான் அவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. 3 கேண்டிடேட் ஒசூர் தொகுதி. அதனால அவங்களுக்கு போய் பயம் வந்துச்சு. நீங்க நல்லா சிந்திங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு போடணும்? இதுவரை போட்டு 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 போனது போதும். இப்ப நான் பிஜேபி நிக்கிறார்ல நரசிம்மன் ஐயா, அவர் எம்பி ஆகலையா? எம்பி ஆகாமலே இருந்தாரு. எம்பி ஆயிருக்கா? ஒரு நிமிஷம். எம்பி ஆயிருக்காருல, என்ன பண்ணிருக்காரு? இந்த பேருகைக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணல. அவர் கொடுத்த வாக்குறுதி இதுவரை போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் போகும். நீங்க தான் தீர்மானிக்கணும். என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஓட்டு யாரு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க மேக்சிமத்துல வாக்கு செலுத்தணும். ஏன் அப்படின்னா அந்த ஆவலப்பள்ளி தண்ணி வந்து நான் வந்து இந்த பேரிகை வழியா கொண்டு போறேன். இந்த விவசாயிகள் நல்லா வாழ்வாங்க. அவங்க வாழ்ந்தாலே இந்த நாடு வாழும். வாய்ப்புக்கு நன்றி. நான் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.